நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 7 விஷயங்கள் ஏற்படுவதற்கு முன் நற்செயல்களை விரைவாக செய்து கொள்ளுங்கள். 1. மறதியை ஏற்படுத்தும் வறுமை. 2. அநீதி செய்யட்டும் செல்வம். 3. மோசமான நோய். 4. பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும் முதுமை. 5. திடீர் மரணம். 6. இறுதி காலத்தில் வரும் தஜ்ஜால். 7. மறுமை தீர்ப்பு நாள். மறதியை ஏற்படுத்தும் வறுமை. அதை சந்திக்கும் வரை நற்செயல்கள் செய்து கொண்டிருங்கள். வறுமை விட்டால் எதுவும் செய்ய முடியாது. மனிதன் பலவீனமாகி விடுவான். செல்வம் இருக்கிறதா? நற்செயல்கள் அதிகமாக செய்யுங்கள். வீண் விரயம் செய்ய வேண்டாம். பிறர் உரிமைகளை பறிக்காதீர்கள். ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் அது நன்மையை இழக்க வைக்கும். மோசமான நோய் வருவதற்கு முன் நற்செயல்கள் செய்ய வேண்டும். பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும் முதுமை விட்டால் அனைத்திலும் தடுமாற்றம் ஏற்படும். அது ஒரு பலகீனம். முதுமை என்பது ஓர் இயலாமை. வலிமையாக இளமை கொடுத்து மீண்டும் ஒரு இயலாமை என்ற முதுமையின் பக்கம் கொண்டு வருகிறான் அல்லாஹ். இதுதான் வாழ்க்கையினுடைய சுழற்சி. எனவே எப்போது வலிமை இருக்கிறதோ அந்த நேரத்தை பயன்படுத்தி நன்மையான காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். திடீர் மரணம் வருவதற்கு முன் நற்செயல்கள் செய்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விபத்துகள், திடீர் மரணங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான். எனவே இந்த வாழ்க்கையை நன்மையான காரியங்களில் செலவழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். தஜ்ஜால் வருகைக்கு பிறகு நாம் ஒன்றும் செய்ய முடியாமல் போவதற்கு முன் நற்காரியங்கள், நற்செயல்கள் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். இம்மைக்கு பிறகு மறுமை உறுதியாக வர இருக்கிறது. எனவே இந்த இம்மை வாழ்க்கையை அல்லாஹ் ரசூல் பொருந்திக் கொள்ளக்கூடிய நன்மையான காரியங்களை விரைவாக செய்து கொள்ள வேண்டும்.